அமைச்சர் ஐயா அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களும் தருமபுரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏனைய மாவட்ட நிலையிலான அலுவலர்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சி இந்த ஒரு நாள் கருத்தரங்கு முகாமிற்கு உரிமைகள் வழங்கி விழாப்பிரிவை ஆற்ற உள்ள மதிப்பிற்குரிய மாண்பு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் கைவினைகள் மற்றும் நலவாரிய உறுப்பினர் அவர்களையும் நகர்மன்ற தலைவர் அவர்களையும் இந்த கருத்தரங்கு எதற்காக நடத்துறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நம்மளுடைய கைப்பெண்களுக்காக, அதே போல நலிவுற்ற பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நல்ல நிறைய செயல் திட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த முதியோர் ஓய்வூதிய தொகை, அந்த கைப்பெண்களுக்கான உதவி தொகை மட்டும்தான் நமக்கு தெரிய வந்திருக்கே ஒழிய, நம்ம இந்த கைப்பெண் நல வாரியத்துல நம்ம ஒரு உறுப்பினராக கலந்து கொள்ளும் பட்சத்தில் அங்க சுய தொழில் தொடங்குவதற்கு ஒரு 50,000 வரைக்கும் நமக்கு மானியம் வழங்க இருக்கின்றாங்க. நிறைய வங்கி கடன் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதே போல மகளிர் திட்டம் மூலமாக நீங்க எல்லாம் குழு உறுப்பினர்களாக சேர்ந்து அங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. அப்படிங்கிற இந்த திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நம்முடைய தமிழக அரசு, நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கொண்ட ஒரு கையேடு. உங்களுக்கு நீங்க எங்கேயும் போய் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு விஏஓ கேட்கணும், ஆர்ஐ ஆபீஸ்ல கேட்கணும், தாலுகா ஆபீஸ் போகணும், இல்ல வேற எங்க போய் இது கேட்கறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாம் இல்லாம உங்களுக்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த கையேடு கொடுத்துட்டாங்களா? எல்லாரும் கையேடு வாங்கிருக்கீங்களா? ஒரு சங்கம், ஒரு அமைப்பு நடத்திருந்தார்கள். ஆக இந்த நலவாரியத்திற்கு இப்போது நலவாரியம் இங்கே அமைக்கப்பட்டு கைகள் நலவாரியம் என்று அழைக்கப்பட்டு அது இப்போதான் ஆரம்பித்து இப்போது அதனுடைய விரிவாக்கங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பல தொடர் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இங்கே நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் இன்னும் சொல்லப்போனால் இந்த கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது தருமபுரியிலே துவக்கப்பட்ட 1989ஆம் ஆண்டு அவர் போட்ட விதை தருமபுரியிலே தான் விதைக்கப்பட்டது. ஏன்னா பெண் சிசு கொலைகள் அதிகமாக இருக்கிறது, விழிப்புணர்வு வேண்டும் என்றதால் கலைஞர் அவர்கள் முதலாக தருமபுரியிலே இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்திருந்தார்கள். அது இப்போது ஆரம்பம் கூட வளர்ந்து விழித்து கொண்டிருப்பாங்க. அந்த மகளிர் குழுக்கள் யாரெல்லாம் நம்ம கைத்தூக்கு அவர் எல்லாம் லட்ச லட்சமா பணமா இருக்குது. எல்லாம் லட்ச லட்சமா இப்ப அங்கே கடன் எல்லாம் கடன் வந்தீங்களா? சில அமைப்புகளுக்கு மானியமும் கொடுக்கப்படுகிறது. ஆக தள்ளுபடி கடனுக்கு இங்கே அவர் பெற்ற பிள்ளை முதலமைச்சராகி இந்த தினம் அவர் இதே தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரியிலே தொப்பூர் என்ற கிராமத்தில் மகளிர் உரிமை திட்டத்திற்கு உறுப்பினர் பதிவு செய்கின்ற முகாமை துவக்கி வைத்தார்கள். அவர் பெற்ற பிள்ளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகி அவர் மகளிர் உரிமை திட்டம் கெட்டுப்பட்டி நல்லப்பள்ளி ரூபாய் மெட்டாரிட்டி அள்ளி என்பவருக்கு 50,000 ரூபாய் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வைப்பு தொகைக்கான ஆணை வழங்கப்படுகிறது. பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 50,000 வைப்பீடு செய்ததற்கான ஆணை. இந்த பெண் குழந்தைகளுக்கு முதிர்வு தொகை வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தனலட்சத்தி 2121 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. 2114 ரூபாய் வழங்கப்படுகிறது. பிரேமா முனியம்மாள் அவர்களுக்கு 20,000 ரூபாய் கடனுதவி வழங்கப்படுகிறது. அடுத்த நாளின் நபருக்கு தொழில் செய்வதற்காக ரூபாய் 20,000 கடனுதவி வழங்கப்படுகிறது. கணவர் பெயர் பழனிசாமி அவர்களுக்கு